பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த சங்கீதத்தின் மூலம் நம்மோடு கூட பேசுவாராக. இது யார் எழுதின சங்கீதம்? தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். மோசே யார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ஒரு மனிதர் இல்லையா? சரி, முதல் 2 வசனங்களை வாசிப்போமா? ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். பாருங்க, நம்முடைய தேவனை குறித்து இந்த 2 வசனங்களிலுமே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆதியும் அந்தமும் மானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், முடிவில்லாதவர். அவர் பாருங்க, தலைமுறை தலைமுறையாக அவர் அடைக்கலமானவர். இத்தனை தலைமுறைகளுக்கு அவர் அடைக்கலமாய் இருந்திருக்கிறார். இனி எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அதற்கு யார்? தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? பர்வதங்கள், பூமி, உலகம் உருவாகும் முன்னும் அனாதியாய் என்றென்றைக்கும் அவர் எப்படி இருக்கிறாராம்? தேவனாய் இருக்கிறார். பாருங்க, தேவன் அனாதியாய் என்றென்றைக்குமே அவர் இருக்கிறார். அவர் ஒரு நிலையான தெய்வம். நாம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்னா நிலையற்றவர்களாய் இருக்கிறோம். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறது. அவருடைய பார்வையில 1000 வருஷம் எப்படி இருக்கிறதா? ஒரு நாள் போல இருக்கிறதா. 1000 வருஷங்கள் ஒரு நாளை போல இருக்கிறதா. 6ஆம் வசனம் வாசிங்க. அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அற்புண்டு உலர்ந்து போம். 7ஆம் வசனம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். பாருங்க, 5ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா, காலையில் முளைக்கிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த புல் என்ன செய்யும்? காலையில் பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் இருக்கிற பூக்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் சாயங்காலத்தில் பார்க்கும்போது எல்லாம் எப்படி இருக்கும்? உலர்ந்து போயிருக்கும், வாடி போயிருக்கும்ல. இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, அடுத்தது 6ஆம் வசனம். அது உலர்ந்து போகிறது. 8ஆம் வசனம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். 10ஆம் வசனம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பாருங்க, அது சீக்கிரமாய் நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதா? சீக்கிரமாய் கடந்து போகுது. இப்போதான் நம்ம எல்லாம் உலகத்துல பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எத்தனையோ வயதுகளை நாம் என்ன செய்துட்டோம்? கடந்து வந்துட்டோம். அப்படிதானே? புதிதாய் பிறந்த குழந்தையை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அது பலனை பெற்று பெற்று வாலிப நாட்களிலே நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுகிறது. ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த உடனே அது என்ன செய்கிறது? நமக்கு என்ன ஆகிறது? பலனெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? குறைய ஆரம்பிக்கிறது. அப்படிதானே? நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் எத்தனையா? 70 வருஷம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தோன்னா எத்தனை வருஷம் வாழ்வோமா? 80 வருஷம். ஆனாலும் அதோடைய மேன்மை எப்படி இருக்கிறதா? வருத்தமும் சஞ்சலமுமாய் இருக்கிறதா. அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா ஒரு நிலையற்றதா இருக்கிறது. 9ஆவது வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எல்லாம் ஒரு கதை மாதிரி என்ன செய்கிறது? முடிந்து போகிறது. மோசே ஜெபிக்கிறார். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். பாருங்க, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாம் என்ன செய்யணுமா? இந்த நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு வேண்டுமா? நமக்கு ஞான இருதயம் இருக்கணும். அதாவது தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப விலையேற பெற்றது. ஒரு நாளையும் ஒரு நேரத்தையும் நம்ம திரும்பி பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியவே முடியாதுல்ல. இந்த உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் இழந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த நாட்களை நாம் இழந்துட்டோன்னா அதை திரும்ப என்ன செய்யவே முடியாது? பெற்றுக்கொள்ளவே முடியாது. நேரத்தை நாம் என்ன செய்யவே முடியாது?
பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தேவன் கொடுத்திருக்கிற இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? அதை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் பாருங்க. இப்போ ஸ்கூலில் 11th 12th 10th 11th 12th பிள்ளைங்க எக்ஸாம் எழுத போகிறீங்கல்ல, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு 10th எக்ஸாம் எழுதுகிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாட்கள் கொடுக்கப்படுகிறது? ஒரு வருஷம் இருக்குல்ல, ஒரு வருஷம் முழுவதும் படித்து நாம் என்ன செய்கிறோம்? எக்ஸாம் எழுதுகிறோம். அதில் எந்த பிள்ளை அந்த ஒவ்வொரு நாட்களையுமே பயன்படுத்தி சரியாக படித்து டீச்சர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதன்படியே நடக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கடைசியில் அவங்க மார்க்கில் தெரியும். அப்படி தானே? அவங்க மார்க்கில் தான் அவங்க அந்த நாட்களை சரியாக பயன்படுத்தியிருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும். அதுவும் அந்த நாட்கள் நெருங்க நெருங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? பெற்றோர்கள் டிவியில் என்ன செஞ்சுருவாங்க? கேபிள் கனெக்ஷன் கட் பண்ணிடுவாங்க, மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் கட் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க? படி படி. ஏன்னா என்ன வருது? எக்ஸாம் வருது, ஆயத்தமாகணும்ல. அதனால எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்கணும். அந்த நாட்களை என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார்ல. அந்த நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற நாட்களை நாம் சரியாக பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 14ஆம் வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியா மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா காலையில எழுந்து யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யார் ஒருத்தர் காலையிலேயே எழும்பி கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் அந்த நாள் முழுவதையும் மகிழ்ச்சிகரமாய் மாற்றி கொடுக்கிறார். 15ஆம் வசனம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குவீர். பாருங்க, இது மோசே ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். அவர்கள் நடந்து வந்ததான வழி எப்படிப்பட்டதான வழி? ஒரு வனாந்திரமான வழி. ஜனங்கள் அப்பப்போது என்ன செஞ்சிருவாங்கன்னா ஆண்டவரை மறந்து திடீர்னு பொன் கன்றுக்குட்டிகளை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? விக்கிரகங்களை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அநேக ஜனங்கள் என்ன செய்யப்பட்டாங்க? அந்த இடத்துல கொல்லப்பட்டார்கள். எகிப்து தேசத்திலிருந்து வந்த எல்லா ஜனங்களுமே எங்க போகல? கானான் தேசத்திற்குள்ள போக முடியல. அவர்கள் பிள்ளைகள் தான் கானான் தேசத்திற்குள்ள போனாங்க. காலேபும் யோசுவாவையும் தவிர மற்ற யாருமே கானான் தேசத்திற்குள்ள பிரவேசிக்க முடியல. ஏன்னா ஆண்டவருக்கு என்ன பிரியம்னா 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அவர் எல்லா ஜனங்களையும் அவர் நேசிக்கணும் தான் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டது? எல்லாரும் எடுத்து வாசிங்க. உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்க எங்க எடுத்து வாசித்து பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும்போது அவர் எப்பொழுதுமே ஜனங்களிடத்துல சொல்லுகிற காரியம், என் கட்டளைகளை நீ என்ன செய்யணும்? கை கொள்ளணும். சத்தத்திற்கு நீ என்ன செய்யணும்? உண்மையாய் செவி கொடுக்கணும். இதை தான் ஆண்டவர் எப்பொழுதுமே சொல்லி கொண்டே இருந்தார். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளைகள் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ஞான ஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஒவ்வொரு நாளும் எப்படி வாழணும்? பரிசுத்தமாய் நாம் வாழணும், சாட்சியாய் வாழணும். அப்படி வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார்? நமக்கும் ஒரு கானான் தேசத்தை வைத்திருக்கிறார், ஒரு பரம ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, அவர் எதற்காக நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார்? எதற்காக நமக்கு நாட்களை கொடுத்திருக்கிறார்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நாம ஏன் இந்த பூமியில இருக்கிறோம்? நமக்கு எதற்காக நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
சிஸ்டர் கரெக்டாக சொல்றீங்க, சொல்லுங்க. எதற்காக? அவருடைய ராஜ்யத்திற்கு செல்லுகிறதற்கு ஆயத்தப்படும்படியாக தேவன் நமக்கு நாட்களை கொடுத்திருக்கிறார். மார்க் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். 32 மார்க் 13:32. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு வாசிங்க பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும் படிக்க காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடு ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். தேவன் கொடுத்திருக்கிற அந்த நாட்களை நாம் எப்படி இருக்கணுமா? விழித்திருக்கணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் வருகிற நாளையும் நாளிகையும் யாருக்குமே தெரியாது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால பாருங்க, அவர் சாயங்காலத்தில் வரலாம், நடு ராத்திரியில் வரலாம், சேவல் கூவுகிற நேரத்தில் வரலாம், காலையில் வரலாம். எப்பொழுது வருவார் என்றே யாருக்குமே தெரியாது. அதனால நாம் எந்த நேரத்திலும் நாம் அவரோடு கூட செல்லுகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். அதுக்கு தான் தேவன் நமக்கு நாட்களே நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அந்த 12ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நாங்கள் சங்கீதம் 90:12 நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். அதனால இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் யாரா இருந்தாலும் இன்னும் மனம் திரும்பாதவர்கள் என்ன செய்யணும்? நாட்களை பயன்படுத்தி மனம் திரும்பணும். இன்னும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் வாழணும். ஏன்னா ஆண்டவர் எந்த நேரத்தில் வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனால நாட்களை எண்ணும் அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே நம்மை நடத்துவாராக.